இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில இந்தியா வெற்றி வாய்ப்பை இழந்ததற்கும் ஸ்ரீலங்கா தோல்வியில இருந்து தப்புனதுக்கும் ரெண்டு விஷயங்களை நான் காரணமா சொல்லுவேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 213 ரன்கள் லீடிங் எடுக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு தவறு செய்யறாங்க. ஸ்ரீலங்காவுக்கு ஃபாலோ ஆன் கொடுக்குறாங்க. என்னைய கேட்டா அந்த ஃபாலோ ஆன் கொடுத்தது மிகப்பெரிய தவறுங்க. ஃபாலோ ஆன் கொடுத்திருக்க கூடாது. ஏன் அப்படின்னா, இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் மாதிரியான ஏசியன் கண்ட்ரீஸ்ல கடைசி நாள்ல ரெண்டாவது இன்னிங்ஸ் ஆடுறது ரொம்பவே கஷ்டம். பிட்ச் ஸ்பின் பவுலிங்க்கு அவ்வளவு சப்போர்ட் ஆகிருக்கும். 150-200 ரன்களை சேஸ் பண்றதே ரொம்ப கடினமா இருக்கும். இந்த பாயிண்ட மனசுல வச்சு இந்தியா ஃபாலோ ஆன் கொடுக்காம 200-250 ரன்களை குயிக்கா அடிச்சு 400+ டார்கெட்டை ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, ஸ்ரீலங்கா அந்த பிரஷர்ல கடைசி நாள்ல விக்கெட்டுகளை இழந்து இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 99.9% இருந்திருக்கும். ஆனா ஃபாலோ ஆன் கொடுத்ததுனால ஸ்ரீலங்கா இரண்டாவது இன்னிங்ஸ்ல மிகப்பெரிய கம்பேக் கொடுத்து தோல்வியில இருந்து தப்பிச்சு 5வது நாள் வரைக்கும் கொண்டு போய் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி போட்டியை டிரா பண்ணிட்டாங்க. இந்த சுப்மான் கில் எடுத்த டிசிஷன், அதாவது ஃபாலோ ஆன் கொடுக்கணும் அப்படின்னு எடுத்த முடிவு தவறா அமைஞ்சு போச்சு. ரெண்டாவது விஷயம், இந்த ஸ்ரீலங்கா தோல்வியில இருந்து தப்புனதுக்கு மெயினான ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ரீலங்காவுடைய ரெண்டு வெறித்தனமான பார்ட்னர்ஷிப் தாங்க. ஸ்ரீலங்கா ஒரு கட்டத்துல 63 ரன்னுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க. அந்த இடத்துல இருந்து கமிந்து மெண்டிஸும் சூரிய பண்டாராவும் மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. 68க்கு 2, 178க்கு 2 அப்படின்னு கிட்டத்தட்ட 120 ரன்கள் போட்ட அந்த பார்ட்னர்ஷிப், சூரிய பண்டாரா கமிந்து மெண்டிஸ் போட்ட பார்ட்னர்ஷிப் ஸ்ரீலங்காவை தோல்வியிலிருந்து காப்பாத்துறதுக்கு முதல் ஸ்டெப்பா இருந்தது. ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, 218 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகள் இழந்துடுறாங்க ஸ்ரீலங்கா. அந்த இடத்துல இருந்து சோனல் தினுசா, யுவான்டா 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 112 ரன்கள் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. 218க்கு 6, 330க்கு 6. இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பும் ஸ்ரீலங்காவை தோல்வியிலிருந்து காப்பாற்றுவதற்கு அடிப்படையான வலுவான காரணமா அமைஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி 200+ பார்ட்னர்ஷிப் ஸ்ரீலங்காவை தோல்வியிலிருந்து காப்பாற்றி போட்டியை டிராவாக்கி கரை சேர்த்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். சரி, போட்டி டிரா தானே ஆச்சு, இந்தியாவில சீரீஸை எடுத்துட்டாங்கல்ல, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இங்கதான் இந்தியாவுக்கான ஒரு மிகப்பெரிய பின்னடைவு என்ன அப்படின்னா, இந்த டிரா மூலம் 12 புள்ளியை இந்தியா இழந்திருக்காங்க. இந்தியா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு தகுதி பெறணும் அப்படின்னா நடக்கக்கூடிய 9 டெஸ்ட் போட்டிகள்ல 7 போட்டிகளை வின் பண்ணணும். இந்த 2 போட்டியுடைய வெற்றி ரொம்பவே இந்தியாவுக்கு முக்கியமா இருந்தது. அதுல ஒரு போட்டி ஜெயிச்சிட்டாங்க. இந்த ஒரு போட்டி ஜெயிக்க வேண்டிய போட்டியை டிரா பண்ணதுனால 12 புள்ளிகளை இழந்துட்டாங்க. இதனால WTC வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள்ல ஒரு மிகப்பெரிய தடை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியா ஸ்ரீலங்கா தொடர்ல சர்ச்சை இல்லாம இருந்தா எப்படி? இந்த தொடர்ல நடந்த சர்ச்சை என்ன அப்படின்னா, மேன் ஆஃப் த சீரீஸ் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சின்ன குழந்தைகிட்ட கேட்டா கூட தெரியும். 4 இன்னிங்ஸ்ல 3 செஞ்சுரி, 1 50 உட்பட 400 சொச்ச ரன்களை குவிச்சு மிக பிரம்மாண்டமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஸ்ரீலங்கா ரசிகர்களையே மூக்கு மேல கைய வச்சு வியக்க வச்ச சோனல் தினுசாக்கு தான் மேன் ஆஃப் த சீரீஸ் கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அங்க கொடுத்தது யாருக்கு அப்படின்னா, இந்தியாவை சேர்ந்த தேவ்தத் படிக்கல். 2 டெஸ்ட்ல 2 செஞ்சுரி அடிச்சிருக்காப்ல. அதனால தேவ்தத் படிக்கலுக்கு மேன் ஆஃப் த சீரீஸ கொடுத்துட்டாங்க. இது பெரிய ஒரு சலசலப்பையும் சச்சரவையும் உண்டு பண்ணிருச்சு. அவங்க என்ன ஐடியாவை கொடுத்துக்கலாம்னா, வெற்றி பெற்ற அணிக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்துல கொடுத்துருக்கலாம். ஆனா ஸ்ரீலங்காவுடைய ரசிகர்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, ஏண்டா ஒரு போட்டியில ஒருத்தர் 400 சொச்ச ரன் அடிச்சிருக்கான், 3 செஞ்சுரி அடிச்சிருக்கான், அவனுக்கு கொடுக்காம தேவ்தத் படிக்கலுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்க அரசியலை கொண்டு வந்து இதுலயும் புகுத்துறீங்களாடா அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில இந்திய ரசிகர்களும் ஸ்ரீலங்கா ரசிகர்களும் மண்ணு கட்டிட்டு கிடக்குறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி.